2016 ஆண்டு தேர்தலுக்கு பின்னான கருத்து கணிப்பின் போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக இருந்தது. கருத்து கணிப்பும் அவ்வாறுதான் தெரிவித்திருந்தது. ஆனால் கருத்து கணிப்புக்கு மாறாகத்தான் தேர்தல் முடிவுகள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்தது என்பது ஒரு கடந்த கால வரலாற்று பதிவாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான ஊடகங்களை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. சார்பான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற ஊடகங்களாகவே பார்க்கப்படுகிறது. இந்த வரலாற்று ரீதியாக இந்த முறை நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தல் என்பது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. குறிப்பாக நீங்கள் வாக்குப்பதிவிலே பார்த்திருந்தால் கடந்த கால வரலாற்றிலே 60 தொடக்கம் 65% வாக்குப்பதிவுகளை இடம்பெற்று வந்திருக்கின்றன. ஆனால் இந்த முறை 85% வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அது வாக்காளர் மறுசீரமைப்பு என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்தாலும் கூட இளைஞர்கள் இந்த முறை நடைபெற்ற தேர்தலிலே பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வாக்களிப்பதற்காகவே தனி விமானங்களிலே பயணித்து வந்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக இது ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது எவ்வாறான மாற்றம் என்பது மே 4ஆம் தேதி தெரிய வரும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகுவதற்கு முன்பாக திரு வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பொழுது அவருக்கு எதிராக கட்சி தலைமை கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த போது அவரின் விசுவாசிகள் அவருக்காக தீக்குளித்து உயிரிழந்த வரலாறும் இருக்கிறது. தண்டபாயினி என்கின்ற முதலாவது நபர் வைகோவுக்காக தீக்குளித்து உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து 5 பேர், மொத்தமாக 6 பேர் வைகோவுக்கு ஆதரவாக தீக்குளித்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். தன்னுடைய தலைவனுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்து விட்டது என்பதற்காக உலக வரலாற்றிலே ஒரு கட்சிக்காக 6 பேர் தீக்குளித்து மாண்டார்கள் என்ற வரலாறு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. அதே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 6 பேருடைய தியாகத்திலே உருவாகிய அந்த கட்சி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது. அது வேறு விடு. அது அவர்களுடைய கட்சி அரசியல், சுயநல அரசியல் என்பதை தாண்டி இவ்வாறுதான் தாங்கள் விரும்புகின்ற, தாங்கள் ஆதரிக்கின்ற ஒரு கட்சி அல்லது தலைவனுக்காக தாங்கள் எந்த இடத்துக்கும் செல்வோம் என்பது அவர்களுடைய அறியாமை. ஒரு ஆசை என்பதும் ஒரு ஆதரவு என்பதும் ஒரு நிலையோடு இருக்க வேண்டும். அதை தாண்டி அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்றால் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது ஒரு அறிவூட்டலை செய்ய வேண்டியது அது தலைமை பொறுப்பினுடைய செயற்பாடாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டனர், இது ஒரு அதிசய தேர்தலாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதைத்தான் நேற்று தேசிய ஊடகங்கள் கூட குறிப்பிட்டிருந்தன.